Hello students, good morning. So my introduction to computers chapter 1 பார்த்துட்டு இருக்கோம். So the input and output devices next topic பார்க்க போகிறோம். So most commonly using input device பார்த்தீங்க அப்படின்னா keyboard and mouse சொல்லலாம். output device பார்த்தா monitor. இது most commonly யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது இல்லாமல் நம்ம என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்தா இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டிவைஸ் the keyboard. ஸோ keyboard is the most common input device used in today அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் கீஸ் அந்த லெட்டர்ஸ்க்காக நம்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் கீஸ் இருக்குது. அதை மொத்தமாக டோட்டலி கலெக்டிவ்லி நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டர் கீஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த கீபோர்ட் லேஅவுட் வந்து எங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா டைப்ரைட்டர் மிஷின், டைப்ரைட்டரோட பேஸில் இருந்தால் இந்த கீபோர்ட் வந்து நமக்கு டெரைவ் பண்ண கீபோர்ட் செட்டப் வந்து அந்த டைப்ரைட்டர் மாதிரி தான் இருக்கும். ஓகே, டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம த்ரூ கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறோம், அது வந்து சிபியூக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் ஆகி உள்ளே போக போகுது. ஸோ எல்லா டிவைஸுமே இப்படி தான் ஒர்க் ஆகும். இன்புட் டிவைஸ் எல்லாமே நம்மள்ட்ட வந்து டேட்டா அண்ட் இன்புட்டை வாங்கி டிவைஸ்குள்ளே கொண்டு போகிறது தான் சிபியூக்குள்ளே கொண்டு போகிறது தான் இன்புட் டிவைஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அல்ஃபபெட்ஸ் அண்ட் நியூமரிக் கீஸ் அங்கே தேர் ஆர் சம் ஃபங்க்ஷனல் கீஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ் கீஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கீஸ்னால் நமக்கு A to Z அது தெரியும். ஸோ கேரக்டர்ஸ்னால் A to Z அப்புறம் என்ன சொல்லலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொல்லலாம். அடுத்து மாடிஃபையர் கீஸ் அப்படின்னா நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஸ்கேப் இந்த மாதிரி கீஸ் தான் சொல்லுவோம். சிஸ்டம் அண்ட் GUI கீஸ் அப்படின்னா நம்ம அந்த வின் கீ அப்படிலாம் சொல்லுவோம். அடுத்து என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் அப்படிங்கிறது நம்ம என்டர் பட்டன், பேக் ஸ்பேஸ், டெலிட்டு இதுதான் எடிட்டிங் கீஸ் அப்படி சொல்லலாம். அண்ட் ஃபங்க்ஷன் கீஸ் F1லேருந்து F12 வரைக்கும் ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கும். தென் நேவிகேஷன் கீஸ். ஸோ நேவிகேஷன் அப்படின்னா அந்த அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ரைட் ஏரோஸ் இருக்கும். தென் நியூமெரிக் கீபேட் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும் கீபோர்டில். அண்ட் லாக் கீஸ், ஸோ நம்ம லாக் பண்ணுறதுக்கான கீஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறாங்க. இது இல்லாமல் மல்டிமீடியா கீஸ்லாம் வந்து இருக்கும் அதில் கீபோர்டில். இந்த இப்போ நம்ம டிஸ்பிளே இருக்க கீபோர்டு வந்து மல்டிமீடியா கீஸ் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் கீக்கு மேலே அந்த நம்ம ஆடியோ வீடியோ ப்ளே பாஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ்லாம் இருக்கும், அதான் மல்டிமீடியா கீஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் இன்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா கீபோர்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். ஏன்னா மவுஸ் இல்லாமல் கூட நம்மளால் ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியும், பட் கீபோர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே நெக்ஸ்ட் மவுஸ் பார்க்கலாம். ஸோ மவுஸ் வந்து ஒயர்லெஸ் இப்படிலாம் இருக்கலாம். இட்ஸ் அ பாயிண்டிங் டிவைஸ் அப்படி சொல்கிறாங்க. இஸ் டு கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர் அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன். ஸோ நம்ம கீபோர்டு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் வந்து கீபோர்டு யூஸ் பண்ண முடியும். அது நார்மலி நம்ம ஷார்ட்கட் கீஸ்லாம் தெரியாது. ஸோ அப்படி ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணணுமா நமக்கு தெரியாது, அங்கே ஷார்ட்கட் கீஸ் தெரியாது, அங்கே பட்டன்ஸ் இருக்கானா தெரியாது. பட் அந்த பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து இந்த மவுஸ் தான். ஸோ மவுஸ் தான் பிகினர்ஸ்க்காக டெவலப் பண்ணது. ஏன்னா அங்கே பாயிண்டிங் மானிட்டரில் வந்து அந்த கர்சர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம், இட் வில் பி ஓப்பன். ஸோ இது ஒரு ஃபேமஸான இன்புட் டிவைஸ் தான். கீபோர்டுக்கு அடுத்தபடி அதான் ஃபேமஸ். இட் கேன் பி யூஸ் டு செலக்ட் ஐகான்ஸ், மெனூஸ், கமாண்ட் பட்டன்ஸ் ஆர் ஆக்டிவேட் சம்திங் அந்த கம்ப்யூட்டர். ஓகே, சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் பாருங்க, ஆர் மூவ். ஸோ நமக்கு மூவ் பண்ணுவோம் மவுஸை, கிளிக். ஸோ கிளிக் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வி கேன் ப்ரெஸ் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஸோ மவுஸில் மினிமம் வந்து 2 பட்டன், நடுவில் ஒரு ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும், டோட்டலி 3 பட்டன்ஸ் இருக்கும். அது லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங் தான் கிளிக் அப்படிங்கிறது. ஸோ டபுள் கிளிக் அப்படின்னா அந்த லெஃப்ட் பட்டனை கண்டினியூஸ்லி 2 டைம்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும், அதான் டபுள் கிளிக். அடுத்து ரைட் கிளிக்னு சொல்லிடுவாங்க. ரைட் கிளிக்னு வெறுமனே கிளிக்னு எங்கே சொன்னாலும் சரி நம்ம வந்து லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் கிளிக் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு டேர்ம் சொல்கிறாங்க பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். ரைட் கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னா லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே லாக் பண்ணி அப்படியே என்ன லாக் மீன்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிட்டு நம்ம மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் பிளேஸில் வந்து நம்ம அப்படியே அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அவைலபிள் பாருங்கள். மெக்கானிக்கல் மவுஸ் அப்படிங்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து மவுஸ் வந்து அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், ரப்பர் பால் மாதிரி இருக்கும். அது அந்த சர்ஃபேஸில் பாட்டமில் மூவ் ஆக மவுஸ் வந்து அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும், மேலே ஏரோ வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் கர்சரு. தென் ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னா LED லைட்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய மவுஸ் வந்து ஆப்டிக்கல் மவுஸ். லேசர் பீம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய மவுஸ் வந்து லேசர் மவுஸ் அப்படி சொல்கிறோம். அடுத்து ஏர் மவுஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஏர் மவுஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவி ரிமோட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கும் அந்த மவுஸு. ஸோ அதான் ஏர் மவுஸ் அப்படி சொல்லலாம். அண்ட் 3D மவுஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் சென்சிபிளாக இருக்கும். நமக்கு இந்த கேட் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் வந்து 3D மவுஸ் அப்படி சொல்லலாம்.
அடுத்து டாக்டைல் மவுஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளைண்ட் பீப்புளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் வந்து டாக்டைல் மவுஸ் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எர்கனாமிக் மவுஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம நார்மலி மவுஸை வந்து நம்ம கையில் இருந்து இது பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது அது தனியாக ஒரு செப்பரேட் பொசிஷனில் நம்ம ஹேண்ட்ஸ் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் வச்சுருப்போம். பட் இந்த எர்கனாமிக் மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், நம்ம வந்து நார்மல் ஹியூமன் பாடியோட ஃபிட் ஆகிற மாதிரி அந்த மவுஸ் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதான் எர்கனாமிக் மவுஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நார்மலி ஒரு கியர் பாக்ஸில் கியர் இது பண்ணுற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள் எர்கனாமிக் மவுஸ். ஓகே, தென் அடுத்து கேமிங் மவுஸ். ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ கேமிங் மவுஸ் இதெல்லாம் இருக்குது மவுஸ் டைப்பில். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனர் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன் டு த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. ஸோ இட்ஸ் லைக் இந்த டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜெராக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கேனர் நான் பார்த்துருப்போம். நம்ம ஃபோட்டோஸ்லாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். எதுக்காக ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலி நம்மள்ட்ட வந்து ஹார்ட் காப்பியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸவோ இல்லை வந்து டாக்குமெண்ட்ஸவோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேனர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம என்ன டிஜிட்டல் ஃபார்மேட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அதை கம்ப்யூட்டரில் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ ஸ்கேனர்ஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஜெராக்ஸ் மிஷின்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்கேனர் இருக்கும். தனியாக ஸ்கேனர் மட்டும் தனியாக இருக்கும். இங்கே இருக்க மாதிரி ஸ்கேனர்ஸ் மட்டும் தனியாக சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம அதை வச்சு டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் இன்புட் டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பாருங்கள். ஸோ இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஆதார் கார்டு நம்ம இது பண்ணும்போதுலாம் நம்ம போயிருப்போம். அங்கே போய் நம்ம ஃபிங்கரில் வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க தம்பை. அப்புறம் நம்ம ரேஷன் கார்டெலாம் ரேஷன் ஷாப்பில் யூஸ் பண்ணியிருப்போம். அது பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி equipped with the fingerprint recognition feature that uses the biometric technology. ஸோ பயோமெட்ரிக் டெக்னாலஜி வச்சு நமக்கு வந்து இந்த ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம பாஸ்வேர்டு யூஸ் நேம் யூஸ் பண்ணுறோம். அதை விட சேஃபாக வந்து நம்ம டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா அது வந்து இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் ஆகுது. இட் ப்ரொவைட்ஸ் மோர் செக்யூரிட்டி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் அண்ட் ஸ்கேனர் இஸ் வெரி சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி. ஏன்னா ஏன் வெரி சேஃப் ஓகே, ஏன் கன்வீனியன்ட் அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு மாதிரி ஞாபகம் வச்சு தேவையில்ல. ஜஸ்ட் போகிறோம், நம்ம தம்பு வைக்கிறோம், நம்ம வந்து நமக்கு லாகின் ஆகுது, உள்ளே போயிடுறோம். ஸோ அது வந்து வெரி சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் பாஸ்வேர்ட் விச் இஸ் வல்னரபிள் டு ஃப்ராட் அண்ட் இஸ் ஹார்ட் டு ரிமெம்பர். அதான் பாஸ்வேர்ட் சொல்கிறாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து யாராவது நம்மள்ட்ட பாஸ்வேர்டு வந்து எடுத்துடலாம், இல்லைன்னா வந்து நம்ம ஞாபகம் வச்சு கஷ்டம். இதுக்கெல்லாம் பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம பயோமெட்ரிக்கில் வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிவைஸ் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ராக் பால் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம மவுஸ் மாதிரியே இருக்கும், மவுஸோட டவுன் சைடு மாதிரியே அப் சைடு இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இது வந்து ஒரு ஸ்டேஷனரி அப்படியே ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கும். அந்த மேலே இந்த ப்ளூ கலரில் பால் இருக்குது பாருங்கள், அந்த பால் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஸோ பாலை மூவ் பண்ணால் நம்ம ஸ்க்ரீனில் வந்து டேரக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸ் நம்ம வந்து 360 டிகிரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பால்ஸை மூவ் பண்ணி நம்ம ஓகே ஆல் த டேரக்ஷன் 360 ஆல் த டேரக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூவ் பண்ணி ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்து ரெட்டினல் ஸ்கேனர் பாருங்கள். இதுவும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி தான். இது வந்து நம்மளோட ரெட்டினால ஸ்கேன் பண்ணி ரெட்டினல் பிளட் வெசல்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குது. இதுவும் அந்த பயோமெட்ரிக் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரெட்டினல் ஸ்கேனர்னால் நம்ம ரெட்டினலில் ஸ்கேன் பண்ணுறது, அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட். நம்ம ரெண்டு விதமாக இந்த ரெட்டினல் ஸ்கேனர் நம்ம கண்டிப்பாக ஆதார் கார்டு இது பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐபால்ஸ்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்கேன் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது ஒரு இன்புட் டிவைஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், லைட் பென். இந்த லைட் பென் இஸ் ஷேப்ட் அஸ் அ பென், நார்மல் பென் தான். இது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் அப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் கனெக்டட் வித் மானிட்டர் அப்படி சொல்கிறாங்க. அந்த லைட் பென்னோட டிப் பார்த்தீங்க அப்படின்னா லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் எந்த இடத்துல நம்ம அந்த லைட் பென்னை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோமோ அங்கேருந்து எந்த இடத்துல டச் பண்ணுறோம் அப்படிங்கிறத அது சென்சார் பண்ணி அதை வந்து சிபியூக்கு வந்து அனுப்பிடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம், எந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுறாங்க, எந்த ஆப்ஜெக்ட் டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இது வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் பென்ஸ் வந்து ஹேவ் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராயிங் சொல்கிறாங்க.
ஸோ டேரக்ட்லி நம்ம ஸ்க்ரீனில் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. பட் இட் பிகம்ஸ் ஹார்ட் டு யூஸ் அண்ட் ஆல்சோ நாட் அக்யூரேட் அப்படி சொல்கிறாங்க. பட் ட்ராயிங் ஈஸியாக பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது லைட் பென். ஸோ இப்போல்லாம் அந்த ஸ்மார்ட் போர்ட்லாம் இந்த மாதிரி பென் பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் போர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி பென்ஸ் பார்த்துருப்பீங்க. டச் பண்ணோன்னா அந்த லைட் சென்சர் வந்து டிடெக்ட் ஆகிட்டு நம்ம சிஸ்டமில் எது டச் பண்ணுறோமோ அது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், OCR ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படி சொல்கிறாங்க. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் காப்பியாக பேப்பரில் பிரிண்ட் அவுட் வச்சுருப்போம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நம்ம ரிட்டர்ன் காப்பியாக இருக்கலாம். அதை வந்து இந்த OCRல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ தான் இந்த OCR அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பார்கோட் ஆர் QR கோட் சொல்கிறாங்க. ஸோ QRனா குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்கோட் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். இட்ஸ் அ பேட்டர்ன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ். நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக, அதை நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த பாரை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஒவ்வொரு பாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாஸ் வச்சுருப்போம். நம்ம வந்து இந்த எரர் ஃப்ரீ என்ட்ரி ஈஸியாக பண்ணலாம். நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா லென்த்தி என்ன ப்ராடக்ட், எவ்வளோ குவாலிட்டி, என்ன எந்த யார் சப்ளையர், ஸோ இதெல்லாம் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பார்ஸை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் போதும். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனியோடது அப்படிங்கிற இந்த இதான் வந்து ப்ரைஸு, இதான் வந்து ஆஃபர் ப்ரைஸு எல்லாமே வந்துடும். நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எத்தனை, ஸோ அதை மட்டும் நம்ம போட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டைப் பண்ண வேண்டிய அந்த என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாமல் எரர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணால் எல்லாமே டிடெக்ட் பண்ணிக்கும் அந்த பார் கோட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. QR பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் சொல்கிறோம். QRக்கு தனியாக டிவைஸ் தேவை. நம்ம ஃபோனில் இருக்க கேமராவே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா QR கோடை கேப்சர் பண்ணி, அந்த QRங்கிறது 2 டைமென்ஷனல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு கேமரா கேப்சர்ஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணி டிவைஸ் சிஸ்டமுக்கு அனுப்பிடும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்கோட் QR கோட் ரீடர். ஸோ வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் பாருங்கள். மைக்ரோஃபோன்ஸ் சர்வ்ஸ் அஸ் த வாய்ஸ் இன்புட் டிவைஸ் சொல்கிறாங்க. இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ட் இட் டு த கம்ப்யூட்டர். Using the microphone along with the speech recognition software can offer a completely new approach to input information in the computer. ஸோ இது நம்மள்ட்ட வந்து நம்ம ஃபோன்லேயே இப்போலாம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனி டிவைஸ் கூட தேவையில்லை நமக்கு. நம்ம ஃபோன்லேயே மைக்ரோஃபோன் இருக்கும் பாட்டமில். நம்ம அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் வந்து ஒரு மைக் சிம்பிள் இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சிஸ்டமை. ஸோ இந்த மாதிரி தனி டிவைஸ் கூட நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபோன்லேயே இதை பண்ணலாம். நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்ம பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும் இந்த டிவைஸ், வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், டிஜிட்டல் கேமரா. இட் கேப்சர்ஸ் இமேஜஸ் வீடியோஸ் டைரக்ட்லி இன்டு த டிஜிட்டல் ஃபார்ம். ஓகே, நம்ம தெரியும். இட் யூசஸ் CCD சொல்கிறாங்க பாருங்கள், சார்ஜ் கப்புள் டிவைஸ் சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் சிப். இது வந்து ஒரு IC சிப்பு. எல்லா டிஜிட்டல் கேமராஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸ்லையுமே இந்த CCD சிப் தான் இருக்கும். இதை வந்து இமேஜஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு சிப் வந்து நம்ம டிவைஸில் இருக்க சொல்கிறாங்க. ஓகே, எப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த CCDயில் வந்து எப்போ அந்த லைட் வந்து கேப்சர் ஆகுதோ, நம்ம கேமராவில் கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ண உடனே ஒரு லைட் வந்து த்ரூ த லென்ஸ் மூலிமா கேமராக்குள்ளே உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு இந்த சிப்பில் எப்போ அந்த இது சென்ஸ் ஆகுதோ அதை அப்படியே வந்து என்ன பண்ணுது, டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுது. ஸோ CCD தான் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த டிஜிட்டல் கேமராவில். ஓகே, நம்ம கேப்சர் பண்ணுறோம் ஃபோனில், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அந்த லைட் வந்து இந்த CCD மேலே போய் படும்போது அது அப்படியே ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அவங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து பாருங்கள், டச் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்ட்ராக்ட் வித் த கம்ப்யூட்டர் பை யூசிங் த ஃபிங்கர். ஸோ நமக்கு தெரியும் டச் ஸ்க்ரீன், நம்ம ஃபோனே ஒரு டச் ஸ்க்ரீன் தான். ஓகே, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மவுஸ் அண்ட் கீபோர்ட். ஸோ மவுஸில் கீபோர்டு தான் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அதுவும் இல்லைங்கிறப்ப தான் நம்ம பிகினர்ஸ்க்காக தான் மவுஸ் அப்படி சொன்னால் மவுஸ். ஸோ மவுஸுமே யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அடுத்து என்ன அப்படிங்கிறது நம்ம டச் ஸ்க்ரீன். எங்கே வேணுமோ அங்கே நம்ம டச் பண்ணுறோம், அது வந்து என்ன அது டிடெக்ட் ஆகிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எங்கெங்கே டச் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மானிட்டர்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, டேப்லெட்ஸு, கேஷ் ரெஜிஸ்டர். ஸோ கேஷ் ரெஜிஸ்டர் அப்படின்னா நம்ம ஸ்வைப் பண்ணுவோம்ல, ATM கார்டு அதெல்லாம் ஸ்வைப், அந்த மாதிரி டிவைசஸ்ஸு. அண்ட் இன்ஃபர்மேஷன் கியோஸ்க் அப்படின்னா, கியோஸ்க்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ATM மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த மாதிரி டிவைசஸ் தான் அந்த கியோஸ்க் அப்படி சொல்கிறது. என்ன இது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் பீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வரக்கூடிய டிவைசஸ்லாம் இன்ஃப்ராரெட் பீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க.
கொஞ்சம் பழைய டிவைசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டச் சென்சிட்டிவ் இன்புட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்கே டச் பண்ணுறோமோ அதை சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுறது தான் பழைய மெத்தடு. அப்புறம் வந்து இப்போ இன்ஃப்ராரெட் பீம்ஸ்லாம் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜிக்கு. ஸோ கியர் நெக்ஸ்ட் பாருங்கள். கியர் இஸ் அ டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட் by way of pressing one or more switches. So modern keys have a large number of switches but not as many as full size keyboard. So keyboard மாதிரி இருக்காது, பட் நிறைய கீஸ் இருக்கும். டைப்பிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா 4 to 50 கீஸ் வந்து இருக்கும் சொல்கிறாங்க. இது கீபோர்டு டிஃபர் ஃப்ரம் த கீபோர்ட் சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்மேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மானிட்டர் பாருங்கள், இட்ஸ் அவுட்புட் டிவைஸ். ஸோ காமன்லி யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர் தான். இட்ஸ் லுக்ஸ் லைக் அ டிவி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பிக்சல்னா டாட்ஸ் தான். ஸோ அந்த டாட்ஸ் அதிகமாக ரெசல்யூஷன் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். டாட்ஸ் கம்மியாச்சுன்னா ரெசல்யூஷன் குறையும். ஸோ அந்த மானிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து மோனோக்ரோமாக இருக்கலாம், இல்லைன்னா கலர் மானிட்டராக இருக்கலாம். மோனோக்ரோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மானிட்டர் இருக்கும். ஸோ கலர்னா நம்ம மல்டிபிள் கலர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப் அப்படிங்கிறாங்க. சிஆர்டி மானிட்டருங்கிறது பழைய டிவி இருக்குங்களா, ஸோ அதுதான் வந்து சிஆர்டி. அந்த மாதிரி பேடி பக்கம்லாம் பெருசாக டப்பா மாதிரி வரும். ஸோ அது சிஆர்டி மானிட்டர். அப்புறம் எல்சிடி தெரியும், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அண்ட் எல்இடி லைட்ஸை வச்சு லைட்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது எல்இடி டிவி சொல்லுவோம். ஸோ எல்சிடி கிறிஸ்டல் சிஆர்டிக்கு அப்புறம் எல்சிடிக்கு அப்புறம் எல்இடி டிவி இருக்குது. பிளாஸ்மா டிவி அப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. ஸோ அடுத்து விஜிஏ பாருங்கள். இதில் வந்து விஜிஏ கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க மானிட்டர்ஸில். அதான் விஜிஏ கார்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா மானிட்டருக்கும் அந்த கீபோர்டுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறோம், அது மானிட்டர் டிஸ்பிளே ஆகுதா. கீபோர்டில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம் வச்சுங்களேன், அது வந்து மானிட்டர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த கீபோர்டுக்கும் மானிட்டருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன கார்டு இருக்குன்னா விஜிஏ கார்டு, வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு அப்படி சொல்கிறாங்க. தென் இந்த விஜிஏ கார்டு தான் சிபியூக்கும் இந்த மானிட்டருக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக வந்து இருக்குது. சிபியூ மானிட்டருக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கிறது இந்த விஜிஏ கார்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக வரக்கூடிய மதர் போர்ட்ஸ் எல்லாமே பில்டினாவே வீடியோ கார்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பழைய மதர் போர்ட்ஸ் தான் தனியாக நம்ம வீடியோ கார்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். டிவைஸ் தான் அது, ஹார்ட்வேர் தான் அது, நல்ல சாஃப்ட்வேர். விஜிஏ கார்டுங்கிறது ஒரு ஹார்ட்வேர் தான், நம்ம இன்சர்ட் பண்ணி. இப்போலாம் வரக்கூடிய மதர் போர்டில் பில்டினாவே சிபியூ வந்துருச்சு, எந்த கார்டு நம்ம இன்சர்ட் பண்ண தேவையில்லை எக்ஸ்ட்ரா. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர் வாஸ் பார்ட் ஆஃப் த ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம். எப்போ வந்திருக்கு அப்படின்னா 1973 March 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிளாட்டர். ஸோ பிளாட்டர் இஸ் அ அவுட்புட் டிவைஸ். இட் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் கிராஃபிக்கல் அவுட்புட் ஆன் பேப்பர்ஸ். இட் யூஸ்ட் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் டு ட்ரா பிக்சர்ஸ் அப்படி இருக்கா. ஸோ பிளாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளெக்ஸ் பேனர், டிஜிட்டல் பேனர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல, அந்த மிஷின் வந்து பிளாட்டர். தென் நம்ம பைக்குக்கெலாம் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணுவோம், ஸ்டிக்கரிங் பண்ணுற மிஷின் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு கட் பண்ண மாதிரியே அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை கட் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டிவைஸ் தான் பிளாட்டர் டிவைஸ். பிளாட்டருங்கிறது நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணக்கூடிய மிஷினும் பிளாட்டர் தான். நம்ம டிஜிட்டல் பேனர் பிரிண்ட் பண்ணக்கூடிய டிவைஸும் பிளாட்டர் தான் அப்படி சொல்லலாம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்டர்ஸ் பார்க்கலாம். Printers are used to print the information on papers. Printers are divided into two main categories, one impact and non-impact printers. So என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்னாவே எங்கள் பேசிக்காக என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் இருக்கும். ஸோ அந்த பின்ஸ் இருக்கும், ஹாமஸ் தான் பின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ரிப்பன் இருக்கும். ஸோ ரிப்பன் இருக்கும், ரிப்பனில் வந்து இங்க் இருக்கும். ரிப்பனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்பனோட பின்னாடி சைடில் வந்து ஒரு பின் வந்து ஒரு ஏங்கிற ஷேப்பில் போய் அந்த பின்ஸ் வந்து ஏங்கிற ஷேப்பில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணும் அந்த ரிப்பனை. அப்போ என்ன ஆகும், பேடி பக்கம் ப்ரெஸ் பண்ணும்போது ரிப்பன் வந்து போயிட்டு முன்னாடி பக்கம் பேப்பரில் போய் டச் ஆகும், உடனே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் இந்த மெக்கானிசம். இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் வந்து மெக்கானிசம் சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷர் தான், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் மீன்ஸ் மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த பிரிண்டர்ஸில். இதுக்கு எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், இம்பாக்ட் பிரிண்டர், அதாவது இம்பாக்ட் பிரிண்டர் சொல்கிறாங்க. டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிரிண்டராக நம்ம பார்க்கலாம். ஸோ டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பாருங்கள். it using a fixed number of pins or wires அப்படி சொல்கிறாங்க. each dot is produced by a tiny metal rod. அதாவது டாட் மீன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பிரிண்டர் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்துருக்கலாம், இல்லை நிறைய இடத்துல வந்து அந்த சவுண்ட் வரும் பிரிண்ட் ஆகும்போது. அப்படியே சவுண்ட் வந்து மெதுவாக அப்படியே அந்த இது வரும், அந்த பிரிண்ட். அதாவது இந்த மாதிரி டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏ அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ லெட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ போட்டிருக்கேன் பாருங்களேன், இந்த மாதிரி தான் டாட்டட்ஸ் தான். இந்த ஒவ்வொரு டாட்டுமே அந்த பின்ஸ் தான், அந்த ஒயர், அந்த மெட்டல் ராட் அல்ல பின் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த பின்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து தான் நமக்கு பிரிண்ட் கொடுக்குது, ஒரு ஷேப் வந்து கொடுக்குது. நமக்கு நிறையா பின்ஸ் இருக்கும். பின்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அந்த அது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா அந்த பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைனி எலக்ட்ரோ மேக்னெட் ஆர் சால்னாய்டு, இல்லைன்னா ஸ்மால் லிவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து அந்த ஒரு சின்ன சின்ன பின்ஸ் இருக்கும். அந்த பின்ஸ்லாம் ஒரு ஷேப்பில் போயிட்டு அந்த ரெப்பனில் டச் ஆகும். டச் ஆகும்போது நமக்கு ஏங்க லெட்டருக்கு கிடைக்கும். அதே மாதிரி பி. ஸோ இந்த மாதிரி டச்சஸ் ஆகும். இந்த டச்சை இந்த ஒவ்வொரு டாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னோட இதுதான். அந்த பின்னு போயிட்டு ரிப்பனில் டச் ஆகுது. ரிப்பனில் வந்து நமக்கு இங்க் வந்து பேப்பரில் ஒரு இதாகுது, பேஸ்ட் ஆகுது. இது பார்த்து ஜென்ரலி பிரிண்ட்ஸ் 1 லைன் ஆஃப் டெக்ஸ்ட் அட் டைம். ஸோ ஒரு டைமில் ஒரு லைனை அப்படியே பிரிண்ட் பண்ணின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிண்டிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 150 CPS கேட்டர்ஸ் பெர் செகண்ட். ஸோ கேட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 1550 கேட்டர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ஹெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டைமில் வந்து ஒரு பேஜவே ஃபுல்லாக வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1000 லைன்ஸ் பெர் மினிட் சொல்கிறாங்க. பெர் மினிட் 1000 லைன்ஸே பிரிண்ட் பண்ணிடும் ஸோ அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் தான், மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த மல்டி பார்ட் பிரிண்ட் பண்ணலாம். அதனால் மல்டி பார்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் கார்பன் பேப்பர்ஸ். ஸோ ஒரு பேப்பருக்கு இன்னொரு கார்பன் காப்பி வச்சு ஒரே டைமில் 2-3 காப்பி எடுத்துக்கலாம் பிரிண்ட் பண்ணும்போது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர் தான் இந்த லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படி சொல்லலாம். ஸோ இம்பாக்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டாட் மேட்ரிக்ஸ், லைன் மேட்ரிக்ஸ். ஸோ இம்பாக்ட் அப்படின்னாவே அங்கே வந்து மெக்கானிக்கல் ப்ரெஷர் இருக்கும், மூவிங் பார்ட்ஸ் தான் மெக்கானிக்கல் ப்ரெஷர் இருக்கும். அங்கே வந்து நம்ம மல்டி பார்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பிரிண்ட் ஹெட்டு, ரிப்பனு, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். சவுண்ட் அதிகமாக வரும் இந்த பிரிண்டர்ஸ். பட் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதிகமான லைஃப் கிடைக்கும் இந்த பிரிண்டர்ஸு. ஸோ நம்ம இந்த பிரிண்டர் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு பிரிண்டரை கீழே தூக்கி போட்டால் கூட தனித்தனியாக பிரிஞ்சு ஓடும், திருப்பி நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு செலவு வந்து கம்மியாக தான் ஆகும், பார்ட்ஸோட செலவு. நம்ம இந்த மற்ற பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ண நம்ம நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸை கம்பேர் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசம், அந்த பின்ஸ், அந்த சவுண்ட் எதுவுமே இருக்காது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இல்லைனா லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த பிரிண்டர்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ குவாலிட்டி அண்ட் ஸ்பீடு ரெண்டுமே வந்து இம்பாக்ட் பிரிண்டரை கம்பேர் பண்ணுறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் சொல்கிறாங்க, இங்க்ஜெட் பிரிண்டர் சொல்கிறாங்க, நான் இம்பாக்ட் பிரிண்டர் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிரிண்டராக பார்க்கலாம். லேசர் பிரிண்டர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் டைப்பு இது வந்து ஃபோட்டோ காப்பியர், நம்ம ஜெராக்ஸ் மெஷின் சொல்கிறோம்ல, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய பிரிண்டர் தான் இந்த லேசர் பிரிண்டர் சொல்கிறாங்க. லேசர் பீம் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து மூவ் ஆகும், நம்ம பார்த்துருப்போம். ஸ்கேன் பண்ணும்போது முன்னாடி போயிட்டு அப்படியே பின்னாடி வரும், அக்ராஸ் த ட்ரம் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது, லேசர் பீம்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பிரிண்டர் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி சவுண்டு அதெல்லாம் இது அதிகமாக வராது. பட் இது பார்த்தீங்கன்னா வெரி குட் குவாலிட்டி ஆஃப் கிராஃபிக் இமேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்கிறாங்க. இதோட சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர் ரெசல்யூஷன் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ ரெசல்யூஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணோம். இமேஜுக்குலாம் வந்து ஃபோட்டோ காப்பியில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக ரெசல்யூஷன் இருக்கும். ஏன்னா இதோட இது பார்த்திங்க அப்படின்னா பெர் இன்ச் வந்து 1200 dpi டாட்ஸ் பெர் இன்ச் சொல்கிறாங்க அதோட ரெசல்யூஷன். ஸோ ஒரு இன்ச்சில் 1200 டாட்ஸ் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கிளாரிட்டி தான் இருக்கும். ஸோ இதோட பிரிண்டிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 100 pages per minute, ppmனா பேஜஸ் பெர் மினிட் சொல்கிறாங்க. ஸோ இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் பாருங்க, இட்ஸ் யூஸ் கலர் கேட்ரிஜஸ். ஸோ என்னென்னா சியான், மெஜந்தா, எல்லோ 3 கலர் இருக்கும். அது இல்லாமல் பிளாக் கலர் தனியாக, பிளாக் கேட்ரிஜ் தனியாக வந்து இருக்கும். இது வந்து பிளாக் கேட்ரிஜ் வந்து மோனோக்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம். சியான், மெஜந்தா, எல்லோ இது 3 பேஸை வச்சுமே எல்லா விதமான கலர் பிரிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரேயிங் அயனைஸ்ட் இங்க் அட் த ஷீட் ஆஃப் த பேப்பர். ஸோ அயனைஸ்டு இங்கை வந்து அந்த இங்கை எடுத்து தேவையான அளவு எடுத்து பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணி பிரிண்ட் ஆகுது இந்த இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இதோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 20 pages per minute சொல்கிறாங்க. கலர் பிரிண்டராக இருக்கும் இந்த பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த இங்க்ஜெட் பிரிண்டரில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபயரிங் இங்க் பை ஹீட்டிங். ஸோ நம்ம இங்க்கு ஸ்ப்ரே பண்ணி பிரிண்ட் ஆகுது. அந்த இங்கை வந்து உடனே வந்து அந்த இங்கை ஹீட் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரையாக தான் அந்த பேப்பர் வந்து நமக்கு வெளியே பிரிண்ட் ஆகும். இது ஏன் வந்து நம்ம இங்க் ஜெட் சொல்கிறோம்னா இங்கை ஸ்ப்ரே பண்ணுற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்பீடில் வந்து இந்த இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க் ஜெட் பிரிண்டர் அப்படிங்கிற நேமில் நம்ம சொல்கிறாங்க.
இங்க்ஜெட் பிரிண்டர் கேன் ஸ்ப்ரெட் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆஃப் இங்க் அந்த பேப்பர் எவ்ரி சிங்கிள் செகண்ட் சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுட்புட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது வந்து வாய்ஸ் அவுட்புட், நமக்கு ஆடியோ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து யூசிங் ஸ்பீக்கர்ஸ் அலாங் வித் த ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர் த கம்ப்யூட்டர் கேன் ப்ரொவைட் வாய்ஸ் அவுட்புட். ஸோ ஸ்பீக்கர் இருக்கணும், அது இல்லாமல் ஸ்பீக்கருக்கு சவுண்ட் எங்கே வரும் அப்படின்னா நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஒரு VLC பிளேயராக இருக்கலாம், இல்லை விண்டோஸ் மீடியா பிளேயராக இருக்கலாம், இல்லை ஃபோனில் இருக்க ஒரு ஆடியோ பிளேயராக இருக்கலாம். ஸோ அந்த பிளேயரில் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் மூலியமாக எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது. ஸோ எங்கே வெரி காமன்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்லைன், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்டர்டைன்மெண்ட் நம்மளே எல்லாம் வச்சிருப்போம், சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சிருப்போம் அந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ சவுண்ட் சிஸ்டம் ஸ்பீக்கர் ப்ளே ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளேயர் வேணும், சாஃப்ட்வேர் பிளேயிங் சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் எடுத்து பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்க்ரீனில் மானிட்டரில் வந்து ரொம்ப சின்னதாக தெரியக்கூடிய ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து எங்கன்னா மீட்டிங் ஹாலில், கிளாஸ் ரூம்ஸில், ஸோ ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் வைஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ வாட் இஸ் பூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம் வந்து நம்மளோட எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே ஈவன் OS எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் எல்லாமே ரன் ஆகும்போது வந்து ரேமில் வந்து ரன் ஆகும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேமில் வந்து ரன் ஆகும். பட் ஸ்டோர்ட் எங்கே ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஆகிருக்கும். சரி, இப்போ எப்படி ஹார்ட் டிஸ்கில் இருந்து நம்ம ரேமுக்கு வருது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ரேமில் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம சிஸ்டமை பவர் ஆன் பண்ணுறோம். பவர் ஆன் பண்ணும்போது ரோம் சிப், ரீட் ஒன்லி மெமரி சிப், அந்த சிப்பிலோட டேட்டாஸை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த சிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ரேம், அங்கே நம்மள்ட்ட இருக்க ரேம், ஹார்ட் டிஸ்க்கு, அந்த கீபோர்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக கனெக்டாக இருக்கா, அதர் டிவைசஸ் பெரிஃபரல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கனெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுது. இஃப் இட் இஸ் ஓகே, அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா பயாஸ், பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பயாஸோட வேலை என்ன அப்படின்னா அந்த பயாஸில் வந்து அதாவது பூட் ஸ்ட்ராப் லோடர் அப்படிங்கிற அது என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது OS எங்கேருந்து, ஹார்ட் டிஸ்கில் இருந்து ரேமுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பூட்டிங் அப்படி சொல்கிறாங்க. பாருங்க, சிஸ்டம் ஆன் பண்ணுறோம், அந்த ரோம் சிப், ரீட் ஒன்லி மெமரி ரோம் சிப்பில் இருக்கக்கூடிய போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பெரிஃபரல்ஸ் எல்லாமே கனெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுது. செக் பண்ணி ஓகே எல்லாமே ப்ராப்பராக கனெக்டாக இருக்குது அப்படின்னா தென் அந்த பயாஸில் இருக்கக்கூடிய பயாஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. பயாஸில் என்ன பண்ணுது அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் லோடர் என்ன பண்ணுது, OS வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேமுக்கு கொண்டு வருது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பூட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் எல்லா OSலையுமே இதான் ஒர்க் ஆகும். நம்ம ஆன் பண்ணும்போது டைம் எடுக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த டைம் தான் ஆகுது. தென் அங்கே வந்து கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கோல்டு பூட் பாருங்கள். சிஸ்டம் when the system start from the initial state, நம்ம அப்போ தான் பவர் ஆன் பண்ணுறோம், சுவிட்ச் போட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டாக தான் சொல்கிறாங்க. பவர் பட்டனை CPUவோட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அதைத்தான் வந்து கோல்டு பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ தான் என்ன ஆகும், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரோம்லேருந்து ரோமோட போஸ்ட் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பயாஸ் ஒர்க் ஆகும், பயாஸில் பூட் ஸ்டாப் லோடர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிலாம் சொன்னோம்ல, அதெல்லாமே இந்த கோல்டு பூட்டிங்கில் நடக்கும் சொல்கிறாங்க. பட் வார்ம் பூட்டிங் பாருங்கள், when the system restarts or when reset button is pressed. ஸோ ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்துருப்போம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் என்னது அந்த ப்ரிப்பரல்ஸ் வந்து அந்த ரோம் வந்து அந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்லாம் பண்ணாது. ஸோ டைரெக்டாக வந்து அந்த லோடர் தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, the system does not start from the initial state and so all diagnostic tests need not be carried out in this case. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா there are chances of data loss and system damage as the data might not have been stored properly. ஸோ டேட்டா லாஸ் ஆகிறதுக்கோ இல்லை சிஸ்டம் டேமேஜ் ஆகோ சான்ஸ் இருக்குது. வார்ம் பூட்டிங் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம எப்போ பண்ணலாம், என்ன பண்ணாலும் சரி ஓகே, அதை என்ன பண்ணலாம், ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணிட்டு அண்ட் டர்ன் ஆன் பண்ணணும். ஸோ அதுதான் பெஸ்ட் வே அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஒழுங்காக வந்து OS வந்து லோட் ஆகும், பூட் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, கோல்டு பூட்டிங் அப்படின்னா ஹார்ட் பூட்டிங் சொல்கிறாங்க, வார்ம் பூட்டிங் அப்படின்னா சாஃப்ட் பூட்டிங். ஸோ கோல்டு பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங், வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங் சொல்கிறாங்க. ஸோ பூட்டிங் என்னென்னு மேலே சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த கிளாஸில் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன பார்த்தோம் இந்த லெசனில். ஸோ கம்ப்யூட்டர்
இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோம், 6 ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் அந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், டேட்டானா வந்து ரா ஃபேக்ட், இன்ஃபர்மேஷனாக வந்து ப்ராசஸ்டு ஃபேக்ட்டு, மீனிங் இருக்கும், டேட்டாக்கு மீனிங் இருக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தோம். அது வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு பிரிக்கிறாங்க. ஸோ ஹார்ட்வேர் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்புட் டிவைஸு, தென் இன்புட்டு சிபியூவில் வந்து சிபியூவில் 2 பார்ட் இருக்குது. அரித்மெட்டிக் பண்ணுறதுக்கு இன்புட் டிவைஸ்னால் டேட்டாவை ஃபீட் பண்ணுற எல்லாமே, டேட்டாவை சிபியூக்கு கொடுக்குற எல்லாமே, டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற எல்லாமே இன்புட் டிவைஸு. சிபியூ பார்த்தீங்க அப்படின்னா இஸ் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், எல்லா ஒர்க்குமே பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் பண்ணுது. அது 2 யூனிட் சொல்கிறாங்க. ALU அரித்மெட்டிக் லாஜிக் பண்ணுறாங்க, அடுத்து கண்ட்ரோல் யூனிட் சொல்கிறோம். எல்லா டிவைஸஸுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தென் அவுட்புட் டிவைஸ்னா சிஸ்டம் ஃபீட் பண்ணுற எல்லாத்தையுமே, சிஸ்டம் கொடுக்குற ப்ரொவைட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே யூசருக்கு கொடுக்குறது தான் இந்த அவுட்புட் டிவைஸ் பார்த்தோம். அடுத்து மெமரி யூனிட், மெமரியில் பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி அப்படிங்கிற மெமரிஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். தென் டிவைசஸ் பார்த்தோம், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பார்த்துருந்தோம், டிவைசஸ் பார்த்துருந்தோம். இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஃபைனலி பூட்டிங் பார்த்தோம். ஸோ இதான் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். இந்த லெசன் சாப்டர் 1 வந்து ஃபினிஷ்ட். Thank you.